இந்த தோமா சிற்றாலயத்தை நற்கருணை ஆராதனை நிகழ்விலும் திருப்பலியிலும் பார்த்திருப்பீர்கள். இந்த இடம் ஏற்கனவே சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்தினுடைய ஒரு பயிற்சி கூடமாக இருந்த ஒரு இடம். தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இந்த பயிற்சி கூடத்தை ஆலயமாக நாங்கள் மாற்றினோம். ஏனென்றால் இங்கு பணி செய்கிறவர்களுக்கும் இங்கே தங்கியிருக்கின்ற தந்தையர்களுக்கும் ஒரு ஆலயம் தேவைப்பட்டது. எனவே கட்டினோம். அது மிக எளிமையாக சாதாரணமாக அந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு நான் அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே மிக பழமையான இன்டர்னல் டெலிவிஷன் நெட்வொர்க் என்று சொல்வார்கள், EWTN. நாம் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறோம். அந்த தொலைக்காட்சியானது ஏறக்குறைய 44 ஆண்டுகளாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரி ஆஞ்சலிகா என்பவர்கள் அடைப்பட்ட கார்மலைட் சபையை சார்ந்தவர்கள் இந்த தொலைக்காட்சியை ஆரம்பித்தார்கள். அங்கே நான் சென்றிருந்த பொழுது அந்த ஆலயத்தை சிற்றாலயத்தை நான் அங்கே பார்த்தேன். அவ்வளவு அழகாக, ரம்மியமாக, மிக நேர்த்தியாக அந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருந்தது, சகல வசதிகளோடு. இதே போன்று நமக்கும் ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு அங்கே தோன்றியது. 2016 பல நாட்கள் அதற்காக கனவு கண்டேன், யோசித்தேன். இங்கே நீங்கள் பார்க்கின்ற அத்தனை அமைப்புகளும் நானே என் கரங்களால் வரைந்தது. இந்த ஆலயம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த ஒவ்வொரு காரியமும் இதற்கு ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது. சமீபத்தில் இத்தாலிய நாட்டில் மிலான் நகரில் இருக்கின்ற மறைமாவட்டத்தினுடைய உதவி ஆயர், மேதகு ஆயர் வால்டர் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். இந்த ஆலயத்தை சந்தித்த உடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவ்வளவு அழகாக பக்திமயமாக எனக்கு இங்கிருந்து வெளியேறுகின்ற மனமே இல்லை, இப்படி சொல்லாதவர்களே கிடையாது. அப்படி ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அமைப்பிற்கும் ஒரு பொருள் இருக்கிறது. இறையாற்றல் நிறைந்திருக்கும் புனித தோமா சிற்றாலயமானது கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் தமிழக ஆயர் பேரவையின் தலைவரும் தற்போதைய மாதா தொலைக்காட்சியின் தலைவருமான மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களாலும் அன்றைய மதுரை உயர் மறைமாவட்ட பேராயரான மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களாலும் திறந்து வைக்கப்பட்டு ஆலய அர்ப்பணிப்பு சிறப்பு திருப்பலியானது நிறைவேற்றப்பட்டது.